அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரியான், எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்ல சுகம். எப்பவும் போல் இன்றைக்கி ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கனோட ட்ரெடிஷ்னல் டெசர்ட்டான வட்டிலாப்பம் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இந்த ஒரு ரெசிபியை பண்ண முதலாவதாக நமக்கு தேங்காய் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு தேங்காயை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இதில் ஒரு கப்பலுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்ததாக இது ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் இந்த மாதிரி திக்கான ஒரு கப்பலோ பால் மட்டும் எடுத்திருந்தேன். வட்டிலாப்பம் என்றாலே அதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டாக முட்டை தான் தேவைப்படும். அதுக்காக நான் இன்றைக்கி 8 முட்டை தான் எடுத்திருக்கேன். அடுத்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கப், அதில் 2 கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். கையோட முட்டையை பீட் பண்ண தேவையான பவுலையுமே எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக வட்டிலாப்பத்துக்கு கருப்பட்டி சேர்ப்பாங்க. ஸோ நாம் இன்றைக்கி கருப்பட்டி சேர்க்க இல்லை, அதுக்கு பதிலாக சீனியை கருக்க வச்சுட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு முதலாவதாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டியை சூடு பண்ணிவிட்டு எடுக்கிறேன். நம்ம இந்த ஒரு சிரப் ரெடி பண்ணி எடுக்கும்போது சட்டியை நல்லா சூடாக்கிடக்கூடாது. சட்டி லேசான சூடாக இருக்கும்போதே நம்ம சீனி அதோடு சேர்த்துக்கொள்ளணும். அதோட உங்களோட ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதோட ஓரங்கள் சிவந்து வர வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஸ்டவ்லையே ரெஸ்ட் பண்ண விடுறேன். இனி இதோட ஓரங்களை ஸ்பூன் வச்சு லேசாக எடுத்து விடுறேன். அடுத்ததாக இதில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். நம்ம சேர்க்கக்கூடிய 1 டம்ளர் அளவு தண்ணியை மொத்தமாகவே சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த சிரப்பில் லேசாக ஒரு கட்டி தன்மை இருக்கும். ஸோ அது கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது நம்மளோட சிரப் ரெடி ஆகிட்டு இதை ஒரு சைட்டில் வச்சுட்டு, அடுத்ததாக நான் எடுத்திருந்த முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ண எடுத்த பவுலில் சேர்க்குறேன். முட்டையை டிரெக்டாகவே சேர்க்காம நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். சம்டைம் நம்ம எடுக்கிற முட்டைகளில் ஒரு முட்டை கூட பழுதடைந்த முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய பவுலில் இருக்கிற எல்லா முட்டையுமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் நான் இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். இனி இதை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணி எடுங்க. முட்டையை அதிகமாக பீட் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்ம சேர்த்திருக்கிற சீனி கரையிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்தால் போதும். இனி இதில் நான் எடுத்திருந்த சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஒரு டெசர்ட்டுக்கு நான் மொத்தமாகவே 2 கப் அளவு சீனி எடுத்திருந்தேன். அதில் ஒரு கப் அளவை நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் ரெடி பண்ண எடுத்திருந்தோம். அடுத்ததாக இருந்த அந்த ஒரு கப்பை நான் முட்டையோட பீட் பண்ண எடுத்திருக்கேன்.
அளவுகளில் சொன்னால் 7 முட்டைக்கு நான் மொத்தமாகவே 250 கிராம் சீனி எடுத்திருந்தேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நம்ம ரெடி பண்ண போகிற வட்டலாப்பத்துக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு சிரப் தான். இதை விட அதிகமாக சீனியை கருக்க வச்சிட்டிங்கன்னா, இதை விட அதிகமான கலரில் எடுத்திங்கன்னா உங்களோட சிரப்பில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய வட்டலாப்பமும் கசப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பில் கவனமாயிருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்திருந்த திக்கான தேங்காய் பாலை இதோட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காயை தட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மிக்ஸில் எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைனர் வச்சு வடிச்செடுக்கிறேன். இனி நம்ம எடுத்திருந்த பவுலை உள்ளே இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு சட்டியோட கால்வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்மளோட வட்டலாப்ப மிக்ஸை உள்ளே இறக்கி வைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக சூடு வெளியில் போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி எடுக்கிறேன். வட்டலாப்ப மிக்ஸை உள்ளே இறக்கினதும் நம்மளோட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கணும். சரியாக 40 நிமிடத்துக்கு அப்புறமா நான் இதை ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்திருந்தேன். நம்மளுடைய வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணேன். உள்ளே இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறப்போ நம்மளுடைய ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் மட்டும் நம்மளுடைய வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. பார்த்திங்களா நம்மளோட ஸ்டிக் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கணும். இனி இதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக ப்ளம்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி ப்ளம்ஸ் தான் நான் அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் அதையே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் கூட சேர்க்கலாம், இன்னும் ரிச்சாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அவ்வளவுதான், நல்ல ஜூஸியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வட்டலாப்பம் ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை சரி ட்ரை பண்ண கொடுங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்ட்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.